இந்த 666 வந்து ஒரே நபருக்கு தான் இருக்குது. இந்த 666 ஒரே நபர் தான். எனக்கு புரியல. மறுபடியும் இன்னொரு அன்டி கிறிஸ்து வருமா? எப்போ நம்ம கதை இருக்கு? ஆதியில் பூமியை பூமி என்னாச்சு? ஒழுங்கனிமையாக இருந்துச்சா? அந்த பூமியை ஆண்டவர் தூக்கி போட்டு புதுசாக மறுபடியும் பூமியை ஆரம்பித்து மறுபடியும் ஒரு ஆதாமை கொண்டு வந்து மறுபடியும் ஒரு ஏவாளை கொண்டு வந்து அந்த மாதிரி கதையாயிரும். நம்ம இந்த அந்தி கிறிஸ்து வந்து மறுபடியும் ஒரு அந்தி கிறிஸ்து வருமா? மறுபடியும் இன்னொரு 6 இருக்குன்னு சொன்னால் ஏன்னா இது பழைய கதையை வந்து மறுபடியும் நம்ம என்ன செய்கிறோம்? பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிரும். ஓகே, இந்த 666 வந்து ஒரே நபருக்கு தான் இருக்குது. அந்த 666 ஒரே நபர் தான். அந்த நபருடைய பேரில், ஒரு மனுஷனுடைய பேரில் தான் அந்த 66 அடங்கியிருக்கு. அது நமக்கு நிரூபிக்கப்பட்டுருச்சு யாருன்னு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை அந்த அந்தி கிறிஸ்து இதெல்லாம் விட்டுட்டு வாழ்கிறத பார்ப்போம். நீ பயப்பட வேணாம், நல்லா வாழுங்க, நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை தைரியமாக வாழுங்க, நல்லா உற்சாகமாக வாழுங்க, நல்லா பரவசமாக வாழுங்க. நம்ம நம்ம ரெடியாகி நம்ம சுற்றி இருக்கிறதெல்லாம் ரெடி ஆகும்பொழுது, மறுரூபம் அடையும் பொழுது, பரலோகமாக மாறும்பொழுது தலைவர் வருவார். ஓகே, அந்த கட்டத்தை மட்டும் யோசித்து செயல்பட ஆரம்பிங்க. ஓகே, முடியுமா?